இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தம்மா தட்டை வாங்கிக்கோங்க. கொடுங்க. வெண்ணிலா, நீ வாங்கிக்கோ. வான்மதி, இது அவளுக்காக வேண்டிக்கிட்டது, அதனாலதான் அவளை வாங்கிக்க சொன்னா. சரி சரி, வாங்க போலாம். வாங்கம்மா. சரிங்க. வெண்ணிலா, சாமி கிட்ட கேட்டு பூஜைக்கு ஏதாவது தேவையா இருந்தா செஞ்சு கொடு. அத்தை, நானும் கூட மாட ஹெல்ப் பண்றேன். இல்லம்மா, அவளே பாக்கட்டும். அம்மா, அந்த தட்டை இப்படி வச்சுட்டு பிள்ளையார் பக்கத்துல உட்காருமா. இப்படி உட்காருமா. நான் ஆபீஸ் பொறுப்புல சொதப்பினதுனால வீட்ல எந்த விஷயத்துக்கும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. பவித்ரா, பூஜை ஆரம்பிக்கிற வரைக்கும் நீ போய் அப்படி உட்காருமா. சரிங்க சித்தி. அம்மா, மாலையெல்லாம் நீங்க கொண்டு வரதா சொல்லிருந்தீங்க. ஐயோ, மறந்தே போயிட்டேன். கார்ல இருக்கு, இருங்க அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா, இந்தம்மா, இத புடிமா. நீங்க இருங்க. வான்மதி, கார்ல மாலை இருக்கு, போய் எடுத்துட்டு வாமா. வெண்ணிலா, கார்ல இருந்து மாலைகளை எடுத்துட்டு வா. சரிக்கா. வான்மதி, அவ பூஜை வேலையா இருக்கான்னு தானே நான் உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன். நீ என்னடானா மறுபடியும் அவளையே வேலை சொல்ற? ஏன் அத்தை, கோவில் மரியாதையை அவ வாங்கணும். சுமங்கலி பூஜைக்கான பிள்ளையார புடிச்சு வைக்கிறதுல இருந்து பூஜை வேலையெல்லாம் அவ பாக்கணும். அவளுக்கு மட்டும் முக்கியத்துவமான வேலையெல்லாம் கொடுப்பீங்க. இந்த எடுபுடி வேலை மட்டும் நான் செய்யணுமா? வான்மதி, யார்கிட்ட என்ன பேசுற? முதல்ல சொன்ன வேலையை செய். போ, போய் மாலை எடுத்துட்டு வா. போ. பரவாயில்ல அத்தை, நானே போய் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வெண்ணிலா, நீ போக வேண்டாம். நீ ஐயர் கொத்தாசியா பூஜையை பாரு, அவ போய் எடுத்துட்டு வருவா. நானே போறேன். அண்ணாமலை, அவ சின்ன பொண்ணு, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அவகிட்ட நான் பேசுறேன். ஏதோ நினைப்புல தங்கச்சி கூட போட்டி போடுறா. இல்ல அத்தை, அக்கா போட்டியெல்லாம் போடல. நமக்கு எந்த வேலையும் கொடுக்கலன்னுதான் அப்படி கேட்டா. அவ ரொம்ப நல்லவ அத்தை. உனக்கு இருக்கிற முக்கியத்துவம் அவளுக்கு இல்லைங்கிற பொறாமையில தான் இவ்ளோ பேசுறா. அது உங்களுக்கு என்னைக்கு புரிய போகும்?